வணக்கம். PKN செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி. சென்னை திருவொற்றியூர் 7வது வட்டத்தில் புதிதாக கட்டப்பட்ட நகர்ப்புற நல்வாழ்வு மையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு. ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். 208 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் மற்றும் 50 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களை திறந்து வைத்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நலவாழ்வு மையத்திற்கான கல்வெட்டை திறந்து வைத்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். இது அடையாறு சாஸ்திரி நகரில் அமைக்கப்பட்டிருக்கும் கல்வெட்டை திறந்து வைத்து சிறப்பித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சாஸ்திரி நகர் நகர்ப்புற நலவாழ்வு மையத்தை திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு மாண்புமிகு இப்போது ஒவ்வொரு நகர்ப்புற நலவாழ்வு மையத்திலும் தலா ஒரு மருத்துவர், செவிலியர், சுகாதார ஆய்வாளர் மற்றும் உதவி பணியாளர் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்னை திருவொற்றியூர் 7வது வட்டத்தில் உள்ள ராஜாஜி நகர் கிருபானந்த வாரியார் தெருவில் 41,76,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நகர்ப்புற நல்வாழ்வு மையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு. ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் அவர்கள், 1வது மண்டல குழு தலைவர் திமு தனியரசு அவர்கள் இருவரும் மருத்துவரிடம் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டனர். உடன் 7வது வட்ட செயலாளர் தா. கார்த்திகேயன் அவர்கள் மற்றும் சி. விஜயபாபு, ஜோனல் ஆபீசர் RG லீனா, ஜோனல் ஹெல்த் ஆபீசர் S. மஞ்சுளா, உதவி பொறியாளர் S. கௌஷிக்ராஜ், சுகாதார ஆய்வாளர் மற்றும் திருவொற்றியூர் ராஜாஜி நகர் குடியிருப்போர் பாதுகாப்பு பொதுநல சங்க தலைவர் R. சுப்பிரமணி, துணைத் தலைவர் C. கதிரவன், செயலாளர் R. பத்மா, பொருளாளர் B. லோகநாதன், துணைத் தலைவர்கள் G. பாபு, C. மணிகண்டன், A. மனோகரன், துணை செயலாளர்கள் D. பாலகிருஷ்ணன், P. நந்தகுமார், P. ஆரோக்கிய ஜான்சன், துணை பொருளாளர் K. பாலன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.